சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெரியப்பா, எங்க அப்பா வளர்க்க என்ன படிக்க வைக்க இது எல்லாத்துக்கும் நீங்க நிறைய செலவு பண்ணிருப்பீங்க. அதை இப்போதைக்கு எங்களால முழுசா செட்டில் பண்ண முடியாது. இப்ப எங்களால கொடுக்க முடிஞ்சது இவ்வளவுதான். இதை வச்சுக்கோங்க பெரியப்பா, மிச்சத்தை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறோம். உன்னை யார் ஏவி விட்டது? என்னுடைய கதிரே, என்னை நீ அசிங்கப்படுத்துறியா? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்னை கேள்வியை அனுப்பிச்சு விட்டியாக்க. யாரும் இங்க யாருக்கும் சொல்லி கொடுக்கல. நீங்க நடந்துக்கிறத பார்த்து அவளா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க குணம் என்னன்னு அவ மனசுல பதிஞ்சு போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க இல்ல, நீங்க. வாய மூடு. கதிரே, என்னடா சம்பாதிக்க வக்கலைனா காலில் விழுந்து பிச்சைகளு போட்டு போறேன். அதை விட்டுட்டு சென்டிமெண்ட் அட்டாக் பண்றதை விட்டுரு. அண்ணா, என்னடா குரல் ஒசருது? முந்தானே பிடிச்சிட்டு ஓடுன பொண்டாட்டிய. காலையில காப்பி போட சொன்னாளுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க சொல்லுவாளுங்க, அப்புறம் கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே நிக்க வேண்டியதான். அவளுங்க பேக்க மாட்டிக்கிட்டு வெளியே கிளம்பிடுவாளுங்க. நீ கிச்சன்ல கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு தானே நீ லாயக்கு. ஏமா, உன் பிள்ளைய ரொம்ப கெட்டிக்காரங்கம்மா. பாதி வாழ்க்கை என்னை நம்பி ஓட்டினாங்க, இப்ப மீதி வாழ்க்கைய இவளுங்களை வச்சு ஓட்டலாம் திட்டம் போடுறாங்க. கடைசி வரைக்கும் நீ ஓசிச்சோடு தான், சுயமா உழைச்சி திங்க மாட்டாங்க. பெரியப்பா, தப்பா பேசுறீங்க. நேத்து பிறந்த குஞ்சி நீ எல்லாம் நாட்டாம பண்ற அளவுக்கு இந்த வீடு ஆயிப்போச்சு. அதனால சேர்த்தா வயிறு இருக்கு. உங்க ஆத்தா மட்டும் நகையை கழட்டி கொடுத்தா போதுமா? எங்க உங்க பெரியம்மா காரிய ஒருத்தி ஜெயில கிடக்கா, இன்னும் ஒருத்தி எங்க? ஐயா ஞானா, எங்கடா உன் பொண்டாட்டி? அவங்க வெளியில போயிருக்காங்க. ஓ, அதுக்குள்ள டிராமா ஆரம்பிச்சிட்டாளுங்களா? நேத்த நடக்க முடியாம இப்படி ஆடிக்கிட்டு வந்தா இன்னைக்கு சிட்டா பறந்துட்டாளா? ஆனா உனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு போட்டிருக்க, கிளப்பி அனுப்பி விட்ட. அதுவும் சரிதான். நீ 4 அடி வந்தீங்கன்னா நான் 400 அடி வைவேன். நீங்க எனக்கு கணக்கு தீக்க போறீங்களாக்க? சரிடா, பாத்துக்கிறோம்டா. ஏய், நீ கொண்டா நகைய. பார்த்துருவான், எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துருவான். என் பணத்தில் உடம்பு வளர்த்துக்கிட்டு என்னையே குத்தி பார்க்கல. நீங்க 10 பைசா சம்பாரிச்சு வீட்டு கொண்டாங்கடா. சத்தியமா நான் தேசாந்திரம் போயிடும்டா.
காட்டுறோம். நாங்களும் ஜெயிச்சு காட்டுறோம். டரு, உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தனால எனக்கு உலகம் தெரியாதுன்னு நினைச்சிடாத. எனக்கும் உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இருக்கு. சத்தியமா ஜெயிச்சு காட்டுறோம். காசு பணம் எல்லாத்தையும் நானும் சம்பாதிச்சு காட்டுறேன். டேய், அப்படி மட்டும் நடந்துச்சுனா சரி, என் காதலத்தை உன் காலடியில் போட்டு காவியை கட்டிக்கிட்டு தேசாந்திரம் போயிடலாண்டா நானு. அரகுற பயல்களா போகலாம் போறீங்க. குணசேகரனை பாச்சுக்கிட்டு எவனும் முளைக்க முடியாது. இது சத்தியம்டா. பாத்துடலாம். பாத்துருவோம். நீங்களா நாங்களான்னு. அப்பா, நீ கவலைப்படாதப்பா. நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருப்போம். நம்ம ஜெயிக்கலாம்ப்பா. கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்டா. கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். பாத்துடலாம்டா. யார் வந்தாலும் நம்ம பாத்துடலாம். யாருகிட்ட சவால் விடுறாரு? நீ சாப்பிட்ட சாப்பாடே தான் நானும் சாப்பிட்டேன். நீ குடிச்ச பாலை தான் நானும் குடிச்சேன். உனக்கு இருக்கிற திமிரு எனக்கு இருக்காதா? அதே திமிரோட ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. வாமா, வா. கேட்டலம்மா, அவர் பேசுறதெல்லாம் சரியா? கேட்டுட்டு நின்றுட்டே இருக்கல. ஜெயிச்சு காமிச்சிட்டு பேசுறமா. நீங்க ஏதாவது சொல்லணுமா? கோர்ட்ல பொண்ணு இவங்க தான் கடத்தினதா ஒத்துக்கிட்டாங்க மேடம். இதுக்கு மேல என்ன மேடம் இருக்கு? ஓ, நீங்களே விசாரிச்சு நீங்களே தீர்ப்பு எழுதிடுவீங்களா? அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? இதெல்லாம் இங்க பேசக்கூடாது. தெரியாதா உங்களுக்கு? அமைதியா நில்லுங்க. நீங்க சொல்லுங்க ஈஸ்வரி. மேம், இது எல்லாமே எங்களுக்கு எதிராக பொய்யா போட்ட விஷயங்கள் மேம். நீங்க தானே உங்க வாயால அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. மேம், நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் எங்க வீட்டில் இருக்கிற மற்ற பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் மேம். மேம், போலீஸோட டார்ச்சர்ல இருந்து அவங்களை வெளியில அனுப்புறதுக்கு தான் மேம் அப்படி சொன்னேன். டார்ச்சரா? நாங்க என்னமா செஞ்சோம் உங்களை?